இயல்பா வழிகள் வர்றது ஒன்று, வேலை நிமித்தம், துன்பத்தின் நிமித்தம், துயரத்தின் நிமித்தம், இந்த இயல்பா வர்ற வழிகளுக்கு நம்ம ஒரு மருத்துவத்தை தேடிக்கலாம். அது என்ன மருத்துவம்? ஒரு பரிகாரத்தை தேடிக்கலாம். அது என்ன? வேலை இல்லாம ஒரு வழி வருது, வேலை இல்ல தேடி அந்த ஒரு வழி வருது, எப்படியும் வேலையை தேடிக்கொண்டு அந்த வழி. நான் சொல்றேன் தெரியுமா, இயல்பா தொழில் நிமித்தம் சில சில காரியங்கள் நிமித்தம் படுக்கிற வழிகள் இருக்கு. மலையில நனைஞ்சா ஒரு வழி வரும். அதுகளுக்கு போதும் ஆன மருத்துவம் இல்லாட்டி போனா ஒரு பரிகாரம் 2 பேர்ல குடிச்சா சோமகாயி போயிடுச்சு. அதை விட சகிக்க முடியாத சில வழிகளை நம்மளோட வாழ்க்கையில் இருக்கு. பொறுத்து கொள்ள முடியாத வழிகள் என்றால், நான் ரொம்ப வழிகளை கடந்து வந்திருக்கேன். இதே இடத்துல 2 தடவைகள் சூசைட் கூட நான் என்ன செய்யறது, என்ன சொல்றது, செத்துருவோம் சொல்லி முயற்சி எடுத்திருக்கேன். ஆனா அதுல இருந்து கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். சில மனிதர்கள் நமக்கு திட்டமிட்டு வழிகளை ஏற்படுத்துவார்கள். என்ன செய்வார்கள்? அவர்கள் ஒன்று கூடி திட்டமிடுவார்கள். யார் யாருக்காக எல்லாம் திட்டமிடுவார்கள், எப்படி இப்படிலாம் திட்டப்படுவார்கள் சொன்னா, கணவன் மனைவிக்கு விரோதமாக திட்டமிட உண்டு. வலிக்கப்படுறது, மனைவியை வலிக்கப்படுறது, மனைவி கணவனை வலிக்கப்படுறது. இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இது நடந்து கொண்டிருக்கு. அநேக கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு இல்லாதனால காரியங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தரோட பேச்சை ஒருத்தர் கேட்டுக்கொண்டு, இன்னொரு மனிதனுடைய பேச்சை இன்னொரு மனிதன் கேட்டுக்கொண்டு, கணவனுடைய நண்பனுடைய பேச்சை கணவன் கேட்டுக்கொண்டு மனைவிக்கு விரோதமான வழிகளை ஏற்படுத்துவது. மனைவியுடைய நண்பியை அவளோட பேச்சை கேட்டுக்கொண்டு அவள் தன் கணவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது, வழிகளை ஏற்படுத்துது. இப்படியும் இருக்கு. ஏன் இதை அப்படி தெளிவாக கதைக்கிறேன்றால், இதை நாங்களும் நீங்கள் மட்டுமல்ல, அநேக ஜனங்கள் பார்க்கலாம். அதனால நான் தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த திட்டமிடல் நாங்க பார்க்கிறோம். அந்த திட்டமிடல்ன்றது ரொம்ப அற்புதமாய் செய்வாங்க, ரொம்ப கிரானமாக செய்வாங்க இந்த வழிகளை ஏற்படுத்துறது. சரியா? நம்ம இந்த வழிகள் எல்லாம் தாங்கிக் கொள்ளுவதென்றால் என்ன செய்வது? இந்த மனிதர்கள் கொடுக்கிற வழிகள், இந்த திட்டமிட்டு செய்யற வழிகள், நமக்கு விரோதமா ஒன்று கூடி நமக்கு கொடுக்கிற வழிகளை தாங்கிக் கொள்வதென்றால் என்ன செய்வது? அதுக்கு நாங்கள் ஒரு வார்த்தையை வாசிச்சு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கடந்து போவோம். வாசிப்போம். மத்தேயு 27:29. வாசிக்கிற கேளுங்க. மூழ்கிற நாள் ஒரு முடியை பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது பகையில் ஒரு கோலையும் கொடுத்து, முள்ளினால் ஒரு என்ன செய்யறாங்க? ஒரு கிரீடம், முள்ளினால் ஒரு முடியை, முள்ளினால் ஒரு முடியை உருவாக்கி இயேசுவுடைய அந்த சிரசின் தலையில வைத்தார். இந்த முள்ளு எப்படியாப்பட்ட முள்ளுன்னா, இந்த முள்ளு வந்து விளையிற இடம் வந்து வறண்ட நிலங்கள் இல்லை, அதாவது வறட்சியான காலப்பகுதியில தான் இது முளைச்சு நல்ல தலை வரும். அப்ப அது எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த முள்ளு மிகவும் கூர்மை உள்ளது. அந்த முள்ளு சும்மா பட்டாலே போதும், அது பயங்கரமா கடுக்கும். நம்ம நாட்டுல இருக்கு. அந்த முள்ளு பூத்திச்சுன்னா அப்படி கிரீடமா வளைய மாட்டோம். வெடத்தல் முள்ளு விட மோசமா இருக்கும். சரியா? அந்த முள்ளுனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு 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 வளைச்சி செய்யறாங்க. இப்படி வளைச்சி இயேசுவின் தலைக்கு அளவா செய்யறாங்க.
அப்ப செய்யறவனுக்கு மனசு இருந்திருக்கும் தானே, இது இன்னாருக்கு வைக்க போறாங்க, இது எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாதா அவனுக்கு? தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அத செய்யறாங்க. இப்படிதான் நமக்கு விரோதமா திட்டமிடுவது, வழிகளை ஏற்படுத்துறது. அதுல எத்தனை முள் இருந்துச்சுன்னு நாங்க கற்றுக்கொள்ள. ஆனாலும் அதை வைக்க அது எப்படி வலிச்சிருக்கும்? இந்த வழிகள் தான் வாழ்வா. இப்படி எத்தனையோ பேர் நமக்கு வழிகளை கொடுத்திருக்கலாம், வேதனை கொடுத்திருக்கலாம், துயரங்களை கொடுத்திருக்கலாம். நமக்கு அருகில் இருக்கிற ஒவ்வொருவரும் சில நேரம் நமக்கு யாரா இருக்கிறாங்க? நண்பனாகவோ, உறவுகளாகவோ, மனைவியாகவோ, கணவனாகவோ, சகோதரனாகவோ, சகோதரியாவோ இல்ல, ஒரு முள்ளாகத்தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? ஒரு முல்லை போன்றுதான் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற வழிகள் எங்களால் சகிக்க முடியாது. இந்த வழியை எங்களால சகிக்கவே முடியாது. அப்ப இந்த முல்லை வைத்து இயேசுவுக்கு அழுத்தின பொழுது அவருக்கு வலிச்சிருக்கும்ல, நொந்திருக்கும், எரிவா இருந்திருக்கும். அப்ப என்ன செஞ்சிருப்பாரு? நான் சுருக்கமா அந்த வழிகளை தரும் பொழுது நாங்க என்ன செய்யறது? இப்ப நான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்துல இயல்பா வருகிற சில வழிகள் இருக்கு. அந்த வழிகளை நாங்க நார்மலா ஒரு கரண்டல போட்டு என்ன செஞ்சுக்கலாம்? போக்கிக்கலாம். சித்தாளர்கள் போடலாம், விக்ஸ் போடலாம், வேற என்ன போடலாம்? பாம்பு வகைகள் எக்கச்சக்கமா இருக்கு. கோடாலி வடிவத்துல கூட ஒரு பாம்பு இருக்கு, அதை பூசினா கூட சுகமாயிடும். அது இயல்பா சில வழிகள், அந்த வழிகளை தாண்டி அதை சுமந்து கொண்டு போகலாம். ஆனா இந்த மனிதர்கள் முள்ளுனால் நமக்கு கொடுக்கிற அந்த முல்லை போன்ற மனிதர்களை நம்மளை பாதுகாத்துக் கொள்வோமே, அந்த முல்லை போன்ற மனிதர்கள்ட்ட நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுங்கிறது ஒரு வாழ்க்கையில நம்ம ரொம்ப தெளிந்தவர்களா இருக்கணும். இல்லாட்டி போனா எப்பொழுதும் நமக்கு வழியாத்தான் இருக்கும். இன்றைக்கும் வழி, நாளைக்கும் வழி, நாளைக்கு வழி, இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போன அந்த இடத்துல அந்த நமக்கு விரோதமா செயல்படுற அந்த முள்ளு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில தெளிந்த புத்தியோடு எங்களுடைய உறவுகளோடும், நண்பர்களோடும், எங்கள் அயல் அட்டைகளோடும், எங்களோட ஒன்று சேர்ந்து வேலை செய்கிற, தொழில் செய்கிற இடங்கள்ல இருக்கிறவர்களோட நம்ம தெளிந்த புத்தியோடு நாங்கள் என்ன செய்யணும்? செயல்கள்ல ஈடுபட வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி இருக்காவிட்டால் எங்களுக்கு வழிகள் அளவுக்கு அதிகமா வர்றதை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம காயப்படுகிறதை தடுத்து நிறுத்த முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த வழிகளிலிருந்து நம்ம விடுதலையாக என்றால் என்ன செய்யணும்? நாங்கள் தெளிந்த புத்தியோட செயல்படணும். தெளிந்த புத்தியோடு என்ன கட் பண்ண